ரொம்ப லேட் ஆகுது. வருவானா இல்லையா? அவனால லேட் ஆகலப்பா. ஒரு பெரிய எதிர்பார்ப்புல நான் தான் முன்னால் வந்துட்டேன். ஆமா, எதுக்கு அவனை வர சொல்லியிருக்கேன்னு இப்பவாவது நான் தெரிஞ்சுக்கலாமா, இல்ல அவங்கிட்ட சொல்லும் போது தான் தெரிஞ்சுக்கணுமா? பாத்தியா, கேட்கும்போது மூக்குல கோவம் வருது இல்ல. இந்த மாதிரி நீ பேசும்போது தான் உன்னை பார்த்தா தேவி ஞாபகம் வருது. ஐயோ, ஏன்டா இப்படி எனக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குற? இல்லடா, விளையாட்டுக்கு சொன்னேன். உனக்கு தெரியுமா, நாளைக்கு தேவியோட பிறந்த நாள். என்னது, நாளைக்கு தேவிக்கு பர்த்டேயா? என்னடா அது, சாதாரணமா அவ பர்த்டேன்னா 63 மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே உங்க வீடு அமக்கலப்படுமே. இப்ப இவ்வளவு சாதாரணமா சொல்ற? எல்லாமே மாறி போச்சுல்ல, அந்த மாதிரி தான் எதுவும். ஆமா, கதிர் இதுல என்ன பண்ண போறான்? சொல்ல வருத்தமா இருக்குடா. இந்த தடவை நான் தேவிய பர்த்டே கிரீட் கூட பண்ண போறதில்லை, விட்டு கொடுத்துட போறேன். அதுக்காக தான் அவனை வர சொல்லியிருக்கேன். அவங்கிட்ட பணத்தை கொடுத்து தேவிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்ல போறேன். சபாஷ், மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்க்கறதுக்கு உனக்கு புதுசு புதுசா ஐடியா வந்துகிட்டு இருக்குடா. அது மட்டும் இல்ல பத்ரி, வீட்டில் யாருமே தேவியை கிரீட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல போறேன். இந்த தடவை அவ கதிரோட பிரைவேட்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டும். அப்பதான்டா அவளுக்கு புரியும். கொண்டாட்டம்ங்கிறது பணத்திலையும் படோடபத்திலையும் இல்ல, பாசத்துல தான் இருக்குன்னு. வெரி குட் ஐடியா. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமா, இந்த ஒரு விஷயத்துக்காகவா கதிருக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம்? இது மட்டும் இல்ல பத்ரி, முக்கியமா இன்னொரு விஷயத்த கதிர்கிட்ட பேசணும். அதான் பார்த்தேன். மச்சான், நேத்து கூட பிரியா மேடம் பார்த்துட்டு தாண்டா வந்தேன். எப்படி இருக்காங்க அவங்க? இன்னும் அவங்க அப்பா இழப்புலேருந்து வெளில வரவே இல்லடா. வந்துட்டாங்க போல இருக்கு. சரி, நான் பார்த்து மச்சான் நீ வா. இந்த பாரு, எந்த வகையிலையும் லாயர் வந்து பார்த்து பேசி சொத்து தேவி கைக்கு வர வரைக்கும் தான் அவளை நம்ம வீட்டில் வச்சிருக்க போறோங்கிற உண்மையை அங்க உடைச்சிடாத, புரியுதா? சரி. இந்த பாரு மச்சான், பணம் ரொம்ப முக்கியம். பிரியா மேடத்தை நினைச்சுக்கோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம். தேவியே சமாளிக்கிறோம், அதை விட பெரிய பிரச்சனையா வந்துட போகுது. அதுக்கு இல்லடா, நீ பாட்டுக்கும் பேச்சு வாக்கில் வாய் உளறி பெரியவருக்கு அதுக்கு விஷயத்தை கொண்டு போய் வச்சுக்கோ. ஏன் தேவி கிட்ட சொல்லிடுவாரு, அப்புறம் தேவி உன்னை டார்ச்சர் பண்ணியே கொண்டுடுவா, பணத்தையும் தரமாட்டா. கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. டேய், எத்தனை தடவை சொல்லுவேன், எனக்கு புரியுதுடா. நீரு, நான் வந்துடுறேன். சரி. வணக்கம் சார். வணக்கம், வாப்பா. என்ன சார் இங்கே வர சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாளைக்கு தேவிக்கு பிறந்த நாள். ஓ, அப்படியா? சரி சார், நான் விஷ் பண்ணிடுறேன். சார், நீங்க இதை ஃபோன்லயே சொல்லிருக்கலாமே, எதுக்கு நேர்ல வர சொன்னீங்க? இல்லப்பா, ஒரு சின்ன விஷயம், அது சொல்லத்தான் ஒன்று வர சொன்னேன். என்ன சார்? இது என்னன்னா, தேவியோட பர்த்டே எல்லாம் சாதாரணமா எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கிராண்டா ஒரு தீபாவளி மாதிரி விமர்சையா கொண்டாடுவோம். அதுதான். இல்ல, இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப சின்ன இடம், அங்க பெருசா எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல சார், யாரையும் கூப்பிட கூட முடியாது. ஏன்னா ஒரு 10-15 பேர் வந்தாலே அந்த தெருவுல டிராபிக் ஜாம் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒன்னும் எலாபரேட்டா ஒன்றும் செலிப்ரேஷன்லாம் பண்ண சொல்ல. அது என்னன்னா, வழக்கமா பர்த்டேன்னா அவளுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் வாங்கி பழக்கம். இந்த தடவை உன்னோட தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாத்தமா இருந்துடக்கூடாதுன்னு தான். சார், பெருசா என்ன வாங்கி தர முடியும்னு எனக்கு தெரியல. பட் என் சக்திக்கு என்ன முடியுமோ நான் கண்டிப்பா வாங்கி தரேன் சார். இல்ல, நீ செலவழிக்கணும்னு நான் சொல்லலப்பா. இன்ஃபேக்ட் வந்து இதில் ஒரு 10,000 இருக்கு. நீ கைப்பட அவளுக்கு ஏதாவது ஒரு டோக்கனா சின்ன ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். சார், உங்க பணத்துல வாங்குற கிஃப்ட்டை தான் தேவிக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா அதுக்கு நான் தேவையில்லையே சார். நீங்களே ஒரு கிஃப்ட்டை வாங்கி யாராவது வேலைக்காரன்ட்டு கொடுத்து அமைச்சிடலாமே. சிதம்பரம், அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நான் தேவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? என் பணத்துல நானே வாங்கி கொடுக்குறேன் சார். சார், அவ்வளவுதானே? வேற எதுவும் இல்லைல்ல சார்? அது சரி, தேவி எப்படி இருக்கா? தேவி எப்படி இருப்பாங்க? எப்பவும் போலதான் இருக்காங்க. இடம் மாறினா குணம் மாறிடுமா என்ன? செல்லமா வளர்க்குறேன்னு கண்டபடி வளர்த்தா இப்படித்தான். எப்படி பார்த்தாலும் என் மேலதான் தப்பு. தேவி சந்தோஷம் இப்படி எல்லாமும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ இவ வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, அவன் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு.
என்னால ஒன்றும் பண்ண முடியல. நினைச்சு அழத்தான் முடியும். சார் வெரி சாரி டு சே திஸ். தேவி வாழ்க்கைக்கு நான் மட்டும் இல்ல, யாராலையுமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா சந்தோஷ் அப்படி இல்லையே சார். அவருக்கு தான் பாரதி இருக்காளே, அவ பாத்துப்பா. பாரதி இருக்கிற வரைக்கும் சந்தோஷ் நல்லா இருப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி ஒரு அற்புதமே நிகழ்த்தி இருக்கா. திருந்தவே மாட்டான்னு நினைச்சு சந்தோஷ திருத்தி அவ சொல்படி நடக்க வச்சிருக்கா. இன்னைக்கு நிலைமையில பாரதி கிணத்துல குதின்னு சொன்னா கூட அவன் குதிச்சிருவான். ஏன் சார் இது ஒரு நல்ல மாற்றம் தானே? இதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறேன்னு கேட்குறியா? காரணம் இருக்கு. கொஞ்சம் இன்டிமேட், ரொம்ப டெலிகேட் மேட்டர். எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்கள்கிட்ட சொல்றது கூட கூச்சமா இருக்கு. ஏன்னா பாரதி சந்தோஷ திருத்துறதோட தன் கடமை முடிச்சதுன்னு நினைச்சுட்டா. அதான் இப்ப பிரச்சனை. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றது கூச்சமா இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு ஜாடியா புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னா கதிர், பாரதி இன்னும் சந்தோஷ் கிட்ட முழுமையா மனைவியா நடத்துக்கலப்பா. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான் ப்ராப்ளம். வாழ்க்கைனா எவ்வளவு தப்புகள்லாம் நடக்கும். அப்புறம் அதை மறந்துட்டு யூ ஹேவ் டு ப்ரொசீட். அங்கதான் தப்பு பண்றா. பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்போ செய்ய வேண்டிய சில டியூட்டிஸ், ஒய்ஃபுன்னு சில கடமைகள்லாம் இருக்குல்ல, அதை செய்ய முடியல வளரல. சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்னும் சொல்லலப்பா. தப்பா நினைக்காத. தப்பு பாரதி மேல. அவ கடந்த கால வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் அவ மனசு ஊர்த்திக்கிட்டே இருக்கு. அதான் அவளை சந்தோஷ்கிட்ட முழுமையா மனைவியா வாழ விடாம தடுக்குது. பாரதி என்ன பழச மறக்கலன்னு சொல்றீங்களா? புரியலப்பா. அப்படி இருந்தா என் மனசாட்சி என்னை வாட்டி வதச்சிரும். ஏன்னா சந்தோஷ் இப்ப திருந்திட்டான். இன்னும் கூட அவளால அவங்கிட்ட மனைவியா வாழ முடியலன்னா எனக்கு புரியலப்பா. சார் பாரதி தங்கமான பொண்ணு. என்னைக்கு சந்தோஷ் பாரதி கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னையில இருந்து அவ அவருடைய மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இல்ல கதிர், the problem is not so simple. உங்ககிட்ட இத எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மனைவின்னா என்னப்பா? கழுத்துல தாலி கட்டிட்டா மனைவியா? புருஷனோட சிரிச்சு பேசிக்கிட்டு 4 இடங்களுக்கு சுத்தி வந்துட்டா மட்டும் மனைவி ஆயிடுவாளா? அதெல்லாம் விட ரொம்ப அந்யோன்யமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? தாம்பத்தியம் ஒண்ணு இல்லையா? புருஷனோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? I'm talking a physical relationship. It's not there. பாவமா இருக்குப்பா சந்தோஷம் பார்த்தா. வேற வழி இல்லாம அப்பான்னு கூட பார்க்காம பிராங்கா கன்ஃபர்ஸ் பண்ற அந்த ப்ராப்ளத்தை. ஆனா ஒண்ணுப்பா, அவன் தெரிஞ்சிருந்து அடையாளமா இத அவன் சாதாரணமா எடுத்துக்கிட்டான். ஏதோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கூடிய சீக்கிரம் அது சரியா போயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசிக்கிட்டு இருக்கான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் இது அநியாயம் தானப்பா. நினைச்சு பாரு, கல்யாணம் நடந்துருச்சு, மனைவின்னு ஒருத்தி இருக்கா, எந்த காரணமா வேணா இருக்கலாம். ஒரு சராசரியா மனைவியா இருக்க முடியாது. எப்படிப்பா நியாயம்? ஒரு தகப்பனா இந்த மேட்டரை உங்ககிட்ட பேச டெலிகேட்டா தான் இருக்கு. ப்ராப்ளம் சீரியஸா இருக்கிறதுனால சொல்ல வேண்டி வந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டேன். தப்பா நினைக்காத. இல்ல சார், இல்ல. இப்ப நான் கிளம்புறேன் கதிர். தேவிக்கு பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்டை வாங்கி கொடுத்துரு. சரி சார். வா போலாம்.
என்னது இது? தோசை. தோசையா? நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன்? என்ன கேட்ட? பீட்சா கேட்டேன்ல. பீட்சா எங்க? பீட்சா இல்ல, தோசை தான் இருக்கு, சாப்பிடு. தோசை தான் இருக்கணும், அதுல சாப்பிடணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இப்ப எனக்கு பீட்சா வேணும், இல்ல நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா சாப்பிடு, இல்லனா சும்மா இரு. ஏய், சாப்பிட்டா சாப்பிடு, இல்லனா போனா நான் அப்படியே சும்மா விட்டுருவேனா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ நீ பீட்சா எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் உன்னை தூங்க விட மாட்டேன். இங்க பாரு, நான் உன்னை திட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். தோசை தான் இருக்கு, உனக்கு தேவைன்னா கீழே எரிஞ்சதை எடுத்து சாப்பிடு, அப்படி இல்லனா தூக்கி குப்பையில போடு. சும்மா அந்த தோசை ஏற்கனவே குப்பையில போடுற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் தேவையில்லாம ஒரு லோக்கல் கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதனால எனக்கு வயிறு அப்செட் ஆகி வயிற்று வலி வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் எப்படிலாம் துடிச்சேன். அதை பார்த்து கூட உனக்கு மனசாட்சி இல்ல? இப்படி கேவலமா ஒரு தோசை வாங்கிட்டு வந்திருக்க. வயிற்று வலிக்கு பீட்சா என்ன மருந்தா? மருந்தான்னு கேக்குறேன். என்ன சொன்ன? லோக்கல் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தா? உனக்கு இங்க எதுவும் செட் ஆக மாட்டேங்கிறதுக்காக பெரிய ஹோட்டலா பார்த்து 55 ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே பேசுறியா பேச்சு? இங்க பாரு, ஏற்கனவே நான் மூட் அவுட்ல வந்திருக்கேன், என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத. ஓ, நீங்க மூட் அவுட்ல இருந்தா நீங்க வாங்கிட்டு வந்த 55 ரூபாய் தோசையை நான் சாப்பிடணுமா? என்ன பேசுற? என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு கேடி நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன வெட்டி கொன்னு போட்டுருவோம். கொல்ற வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்கோம். நான் உன்னை சும்மா விடுவேனா? இங்க பாரு, எனக்கு இப்ப பீட்சா வந்தே ஆகணும். நான் ஏதாவது ஒண்ணு நினைச்சா அதை நடத்தாம விட மாட்டேன். இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் எல்லாம் நான் 1000 எழுதியிருக்கேன். இந்த பூச்சாண்டி எல்லாம் உன் வீட்ல காட்டு, இங்க செல்லுபடியாக. ஹலோ சார், நான் பூச்சாண்டிலாம் காட்டல. என்ன, எனக்கு பீட்சா வாங்கி கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே? அப்போ நான் உண்ணாவிரதம் இருக்கேன். இரு, பட்டினி கடை, அப்படியாவது கொழுப்பு கொஞ்சமாவது குறையுதான்னு பாக்குறேன். சொல்லுவியா? சொல்லுவேன். என்ன சார், என்ன நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? சாப்பிட்ட கலைப்போ 2 பேரும் சேர்ந்து நல்ல மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு காஞ்சு போன தோசையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்படிதான் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிப்பீங்களா? என்னதான் சினிமா எடுப்பீங்களோ? கத்துனாலும் உனக்கு இன்னைக்கு வாச்சது தோசை தான். சாப்பிடுறதுன்னா சாப்பிடு, இல்லன்னா பட்டினி கடை. டேய், நீ ஏன்டா நிக்கிற? வா, ஒரு வாக் போயிட்டு வரலாம். எங்க போறீங்க? 2 பேரும் எங்க போறீங்க? இந்த காஞ்சி போன தோசையை நான் சாப்பிடணுமா? அத வேற நான் தூக்கி போட்டு போ, நல்லா போ. போற இடத்துல நான் ஒண்ணு பசியில இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவன் என்னடானா தோசையை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். எவன் சாப்பிடுவான்? மூஞ்சி மாதிரி இருக்கு. கதிர், நீ இன்னைக்கு நல்ல மூட்ல இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. என்னடா விஷயம்? இந்த பாரு, என்கிட்ட சொல்லான்னா சொல்லு. உனக்கு தெரியாத விஷயம் லைஃப்ல என்னடா இருக்கு? நான் இன்னைக்கு சிதம்பரம் சார் போய் பார்த்தல. ஓ, அவர் பேசின விஷயத்தால தான் நீ மூட் அவுட் ஆயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ சிதம்பரம் சாரை பார்த்துட்டு வந்த பிறகுதான் அமைதியாயிட்ட. என்னடாச்சு மச்சான்? யாருக்காக நான் என் காதலை விட்டு கொடுத்தேன்? யாருக்காக நான் என் வாழ்க்கை தியாகம் பண்ணேன்? சொல்லுடா, யாருக்காக தியாகம் பண்ணேன்? பாரதி விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கு பாருடா. நான் தான் ஏதோ பாரதி அவளுடைய ஹஸ்பண்டும் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். டேய், அதுல என்ன பிரச்சனை? நேத்து வந்தபோது கூட புருஷன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா தானே வந்து போனாங்க. இல்ல மச்சான், டேய், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே கார்ல வருதும் 4 பேர் பார்க்கும்போது சந்தோஷமா சிரிச்சு பேசுறதும் அது மட்டும் இல்லடா வாழ்க்கை. புரியல மச்சான். டேய், பாரதிக்கும் சந்தோஷக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலடா. சிதம்பரம் சார் சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏண்டா, அவ சந்தோஷமா நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானடா நான் என் காதலையே தியாகம் பண்ணேன். இத்தனை நாளா நான் நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு அவன் நல்லா இல்ல, சந்தோஷமா இல்லன்னு தெரிஞ்ச உடனே எனக்குள்ள நான் அப்படியே நொறுங்கி போயிருக்கேன்டா. நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, தலையெல்லாம் சுத்துது. எங்க பாரு, இப்ப நான் உள்ள வந்தனா இந்த தேவி தேவையில்லாம கிட்ட வம்பு வளப்பா. இதுக்கு மேல ஏதாவது பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். மச்சான், எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும். நான் கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு வரேன்.
சகுந்தலாவோட ஓ டிஸ்சார்ஜ் சம்பந்தம். சகுந்தலாவா? How much? பேலன்ஸ் 700. அவ்வளோதானே? ஓகே. தேங்க்யூ. சகுந்தலா போலாமா? ஏய் என்னாச்சு உனக்கு? ஐ யூ ஃபீலிங் ஓகே now? வா போலாம் வா. கம். ஆ ஓகே கம். என்ன? சரி வா வா பக்கம் தான் வா கம். கேர்ஃபுல் கேர்ஃபுல்.